படத்துக்கு வாழ்த்து வர இருக்கின்றேன். அல்லேலூயா. சென்ற வாரம் நம்ம ரோமர் கழுதிய நிருபத்தை நம்ம தியானித்தோம். அல்லேலூயா. இந்த நாளிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிய கழுதிய நிருபம் ரோமர் 5ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பார். அல்லேலூயா. நாம் வேத புத்தகத்தை திறந்து வைத்துக் கொள்ளலாம். ரோமர் 5. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கின்றோம். அல்லேலூயா. நாம் விசுவாசத்திலே நாம் நீதிமானாக ஆக்கப்பட்டிருக்கின்றோம். அல்லேலூயா. அந்த கிருபையை அல்லேலூயா நாம் இயேசு கிறிஸ்து மூலமாக அவர் நமக்கு சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக அவர் நமக்காய் பாடுபட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது. அந்த கிருபையினால் அல்லேலூயா நாம் தேவனிடத்திலே சமாதானத்தை பெற்றோம். அல்லேலூயா. விசுவாசத்தை கொண்டு நம்ம இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக எல்லா ஆசீர்வாதங்கள் அவர் நம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களை புறஜாதியார இருந்த நாம் சுபாவ ஒளிக்கலையாக யூதரை தள்ளி அவங்க ஆண்டரை ஏற்றுக்கொள்ள அவர் அவருக்கு சொந்தமானது வந்தார். ஆனால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த இடத்துல காட்டு ஒளிவ மரக்கிளைகளை நம்ம அன்னைக்கு ஆண்டவரை இணைத்து ஹல்லேலூயா விசுவாசத்தினால் எல்லாவற்றையும் அவரோடு கூட உடன் சொந்தராக நம்முடைய அவருடைய சுவீகார புத்திரராக அவருடைய சொந்த பிள்ளைகளாக நாம் எல்லாவற்றுக்கும் அவருடைய எல்லா பாடலுக்கு பங்காளி மகிமைக்கும் பங்காளிகள் அவருடைய எல்லா ஆசீர்வாதங்களும் நாம் யாரு உடன் சுதந்திரர். அல்லேலூயா. நமக்கு எல்லாம் ஏசப்பாக்கு என்னென்ன ரைட்ஸ் எல்லாம் உண்டோ அது எல்லாமே இன்னைக்கு அவர் நமக்காக சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினால நம்ம விசுவாசனால் நீதிமான்கள் ஆன நிமித்தமாக அதில் நமக்கும் பங்குண்டு ஆண்டருக்குள்ள எல்லாவற்றிலும் நமக்கு பங்கு. அல்லேலூயா. ஈக்குவல் ரைட்ஸ் ஈக்குவல் ஷேர் நமக்கு உண்டு. அல்லேலூயா. அவர் மூலமாக நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டு இருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையின் மேல் மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம இந்த கிருபையில பிரவேசிக்கும் சிலாக்கியம் நமக்கு எப்படி கிடைத்தது? விசுவாசத்தின் மூலமாக. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சொந்த இரட்சகர் என்று நம்ம விசுவாசிக்க நீரே என்னுடைய தகப்பன், நீரே என்னுடைய அப்பா, நீர் என்னுடைய கடவுள் என்று நான் உம்மை நம்புகிறேன். அல்லேலூயா. நீர் எனக்கென்று மரித்தீர், எனக்காக உயிரோடு எழுந்தீர் என்று நான் நம்புகிறேன் என்று நாம் சொல்லும் போது, நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும் போது, நீ திரும்ப வந்து என்னை உம்மோடு கூட அழைத்து செல்வீர். எனக்கென்று பரலோகராஜ்யம் அது அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கென்று பரலோகராஜ்யம் அது ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்குது, எனக்கென்று பரலோகராஜ்யத்தில் அநேக காரியங்களை நீர் எனக்கென்று ஆயத்தம் பண்ணி உலக தோற்றம் முன்பதாக ஆயத்தமணி வைத்துள்ளீர் என்று நாம் நம்பும் பொழுது அல்லேலூயா நாம் விசுவாசிக்கும் பொழுது அந்த கிருபைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. நாம் அதற்கு உடலாக நாம் அதை சுதந்திரிக்க கிருபை நமக்கு உண்டாகும். அல்லேலூயா. நாம் இந்த சிலாக்கியத்தை விசுவாசனால் நாம் பெற்றோம். அல்லேலூயா. அதனால் நாம் நிலை கொண்டு இருந்து தேவனுடைய மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே நாம் என்ன மேன்மை பாராட்டுகிறோம். நம்முடைய மேன்மையெல்லாம் என்னது? நான் இயேசு கிறிஸ்து என் சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. எனக்கு பரலோகராஜ்யம் உண்டு, எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு. எனக்காக இயேசு மரித்தார், எனக்காக உயிரோடு எழுந்தார், எனக்காக பரலோகராஜ்யத்திலே அநேக சுதந்திரத்தை அநேக மகிமை வைத்துள்ளார். நான் அதை அடைவேன். அல்லேலூயா. நான் அதில் பங்கடைவேன். சொல்லுங்க, நான் அதை அடைவேன், நான் அதில் பங்கடைவேன். அல்லேலூயா. எனக்குள்ள அந்த பந்தயப்பலாக நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்வேன். இதுதான் என்னுடைய மேன்மை. இந்த உலக பிரகாரம் வாழ்க்கையில நமக்கு எத்தனை கோடிகள் கிடைத்தாலும், நமக்கு எத்தனை கோடிகள் பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலும், நம்ம எவ்வளவு வசதியாக நம்ம வாழ்ந்தாலும், எத்தனை பெரிய வீடுகளில் நம்ம குடியிருந்தாலும், எத்தனை வேலையில மிகப்பெரிய உயர் பதவியில் நம்ம வகித்தாலும் அது எல்லாம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. நித்திய ஜீவனை நம்ம பங்கு கொண்டால் பரலோக ராஜ்யத்திலே நம்ம செல்லும் பொழுது ஆண்டவர் சொல்வாரு, வாருங்கள் என்னுடைய பிதாவால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்க பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்தை கொள்ளுங்கள். அல்லேலூயா. எப்படி சுதந்திரிப்போம்? விசுவாசனால். அல்லேலூயா. எனக்கு அது உண்டு என்று நான் நம்புகிறேன். பரலோகம் உண்டு என்று எத்தனை நாம் நம்புகிறோம். அதே போல நரகம் உண்டு. பாவிகளும் துன்மாக்கரும் நரகத்தில் தள்ளப்படுவாங்க. பொய்யரோ, விபச்சாரக்காரரோ, வேசி மார்க்கத்தாரோ, அதே போல பில்லி சுனியக்காரர்கள், ரெண்டகம் பண்றவங்க, இப்படிப்பட்டவங்க எங்க போவாங்க? 2ஆம் நமக்கு அந்த நரகத்துல பங்கடைவாங்க. அல்லேலூயா. எனக்கென்று கட்ட பரலோக ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்துள்ளார். அல்லேலூயா. எப்பொழுது நம்ம ஆண்டரோடு கூட நம்ம இந்த உலகத்துல நம்ம ஓட்டத்தை முடித்து ஆண்டோட வருகையில ஒருவேளை போகலாம், ஒருவேளை உங்க
ஓட்ட முடியலாம். அப்படி இருந்தால் நாம் பங்கடைவோம் என்கிற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் ஓட வேண்டும். இந்த மேன்மை, இந்த கிருபையை நமக்கு இதனால் நாம் ஒவ்வொரு நாளும் மேன்மை பாராட்ட வேண்டும். நமக்கு கிடைத்த பதவியை குறித்தோ, நமக்கு கிடைத்த பணம், பதவி, உயர்வுகள், நாம் செய்கிற வேலை குறித்தோ, நாம் வசிக்கிற வீட்டை குறித்தோ, நமக்கு கிடைத்த பெயரை குறித்தோ நாம் மேன்மை பாராட்ட இடமே இல்லை. கிறிஸ்துவின் சிலுவை குறித்து இல்லாமல் வேறொன்றை குறித்து நான் மேன்மை பாராட்டேன் ஹல்லேலூயா என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்கின்றார். அவர் மிக உயர்ந்த படிப்பெடுத்தவர், அநேக பட்டப்படி படித்தவர், மிக உயர்ந்த அறிஞர்கிட்ட சென்று பாடம் படித்தவர். ஹல்லேலூயா. அவர் நியாயப்பிரமாணத்தில் எல்லாரும் தேர்ச்சி பெற்றவர், எல்லாத்தையும் கற்று அறிந்தவர், எல்லா கட்டளையினுடைய வளர்க்கப்பட்டவர். ஆனால் இயேசு கிறிஸ்து அறிந்த பிற்பாடு எல்லாவற்றும் நஷ்டம் என்று குப்பையம் என்று எண்ணினேன், எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளெல்லாம் என் இயேசுக்காக நான் நஷ்டமாக குப்பையாக விட்டு விட்டேன். இயேசு அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு நான் சிலுவை நோக்கி நான் முன்னோறேன். அல்லேலூயா. நான் சிலுவை தான் என் முன்னே, உலகம் என்னுடைய பின்னே என்று சொன்னார். இனி நான் அல்ல, கிறிஸ்து என்னில் பிழைத்திருக்கின்றேன் என்று அப்போஸ்தலன் பவுல் சொன்னார். அல்லேலூயா. அதே போல ஒவ்வொரு நாளும் நாம் சிலுவையை குறித்து நான் என்ன செய்யணும்? என்னை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. அதை குறித்து நாம் என்னை பாராட்டுவோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேனே பாராட்டுகின்றோம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒருவன் கிறிஸ்தவனாக இருப்பதனால் அவன் பாடுபடால் வெட்கப்படாமல் இருந்து அது மூலமாக கர்த்தரை மகிமைப்பட்ட வேண்டும். அல்லேலூயா. அன்றியும் தேவபக்தி நடக்கின்ற மனதாயிருக்கிற யாருமே துன்பப்படுவார் என்று வேதம் சொல்கிறது. யாரெல்லாம் ஆண்டவருக்குள்ள நீதியாக, நேர்மையாக, ஒழுக்கமாக, உத்தமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்களோ எல்லாருடைய வாழ்க்கையிலே அந்தந்த நாளுக்குரிய போராட்டங்கள் உண்டு. ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட உபத்திரம் வரும்போது அந்த உபத்திரம் நமக்கு என்னத்தை கொடுக்குது? பொறுமை உண்டாக்குறது. அல்லேலூயா. நாம் பொறுமையோடு காத்திருந்த ஆபிரகாம் போல வாக்கு தத்தத்தை அவன் பொறுமையோடு காத்திருந்து அதை பெற்றான் என்று வேதம் சொல்கிறது. அதே போல உபத்திரம் வரும்போது கர்த்தர் நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கின்றார். அந்த பொறுமை எப்படி நமக்கு கிடைக்குது? சில பரீட்சைகள் மூலமாக, சில அந்த பரீட்சையில மூலமாக நமக்கு என்ன உண்டாகுது? நம்பிக்கை உண்டாகிறது. அல்லேலூயா. சில பரீட்சைகள் உலக பிரகமான கல்வியில தகுதி பார்த்து அந்த பரீட்சை வைத்து தான் அவங்க என்ன செய்றாங்க? அடுத்த வகுப்பிற்கு, அடுத்த கிளாஸுக்கு அவங்க செலக்ட் ஆகிறாங்க. ஒவ்வொரு சிறு எல்கேஜில இருந்து மிகப்பெரிய பட்ட படிப்பு வரை எல்லா தரத்திலுமே, எல்லா வகுப்பிலுமே அந்தந்த ஆண்டுக்கான தேர்வுகள், அந்தந்த டேம், அந்தந்த செம், அந்தந்த ஒவ்வொரு டேமுக்கான எக்ஸாம்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பிள்ளைங்களை அந்த எக்ஸாம்ஸ் என்ன பண்ணுது? தகுதிப்படுத்துகிறது, அவங்கள சரி செய்கிறது, அவங்கள சீர்படுத்துகிறது, அந்த பாடத்துக்கு ஏற்ற அந்த பிள்ளைங்களை தகுதிப்படுத்துது. அதே போல நமக்கு பரீட்சை வரும்போது ஒரு நம்பிக்கை தேவன் மேல, இந்த பாடல, இந்த பாதையில, இந்த வழியில நான் ஆண்டவரை இன்னும் நான் இப்படி நம்ப வேண்டும், இப்படி விசுவாசிக்க வேண்டும், இந்த பிரச்சனை தான் நான் இப்படி ஜெபிக்க வேண்டும், இப்படி நான் வாழ வேண்டும் என்று அது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இல்லையா? உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து அந்த உபத்திரம் வரும்போது என்ன செய்யணும்? மேன்மை பாராட்ட வேண்டும். இல்லையா? நாம் சிலுவையிலே கர்த்தர் எனக்கு மரித்தார், எனக்கு பரலோகராஜ்யத்தை உண்டு பண்ணி வைத்துள்ளார், நான் அதை சுதந்திரிப்பேன் என்று மேன்மை பாராட்ட வேண்டும். அதே போல நம்முடைய உபத்திரங்களை நம்ம என்ன செய்யணுமா? மேன்மை பாராட்ட வேண்டும். இந்த உபத்திரங்கள் இல்லை என்றால் நம்ம ஆண்டவர் அண்டை சேர மாட்டோம். அன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகின்ற அநேகர் உலக பிரகமான அவங்களுக்கு கர்த்தர் எல்லா ஆசீர்வாதங்களையும், குழந்தைகளையும், கல்வியும், அவங்க வீட நல்ல வசதியான சூழ்நிலைகள், அவங்க வாழ்க்கையில எதிரிகள் என்று, அவங்களுக்கு பிரச்சனை என்று இல்லாத சூழ்நிலை அநேகர் தனக்கு கிடைத்த நல்ல வாழ்க்கை, நான் நல்ல வாழ்றேன் என்று சுயநலத்தோடு இன்றைக்கு பெரும்பாலானோர் பிறரை பற்றி எண்ணாமல், ஊழிய அக்கறை இல்லாமல், ஊழிய பாரம் இல்லாமல், ஆத்ம பாரம் இல்லாமல், தானும் தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என்று அப்படிப்பட்ட ஒரு குறுகிய நோக்கத்தோடு இன்றைக்கு வாழ்றாங்க. உபத்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது நமக்கு ஒரு கிறிஸ்துவ நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை உண்டாகும். அந்த உபத்திரங்கள் வரும்போது நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் மேல இன்னும் நமக்கு அன்பு பெருகும். அல்லேலூயா. நம்முடைய ஆழமான விசுவாசம் பெருகும். ஒரு பிரச்சனை வரும்பொழுது அந்த பிரச்சனை எப்படி தப்பிக்க வேண்டும், நீங்க அந்த பிரச்சனையில ஒருவருக்கு நீங்க அட்வைஸ் பண்ணும்பொழுது உங்கள்கிட்ட ஒருத்தவங்க கேட்கறாங்க, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நான் என்ன செய்ய அவங்க கேட்க
இருக்கும் பொழுது நீங்க அந்த பிரச்சனை வழியாக செல்லும் போது மாத்திரமே அந்த பிரச்சனையின் ஆழம், அந்த பிரச்சனையுடைய அதுல இருந்து எப்படி தப்பிக்கணும் என்று அந்த ஞானம் உங்களுக்கு வெளிப்படும். அதே போல ஆண்டவர் நெருங்குற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் பல உபத்திரங்கள் கொடுக்கப்படுகிறது, பல பரீட்சை உண்டாகி கொடுக்கப்படுகிறது. அதுல அவங்க ஜெயிக்கும் பொழுது அதே பாதையில தன்னுடைய பின்னாக விசுவாச ஓட்டத்தை தனக்கு பின்னாக வருகின்ற மற்ற பிள்ளைங்களுக்கும் கர்த்தர் அவங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்க கிருபை கொடுக்கின்றார் இல்லையா. நாம் அதை நினைத்து என்ன செய்யணுமா, சந்தோஷப்படணும் இல்லையா. கர்த்தர் கொடுத்த இந்த வாழ்க்கைக்கு நன்றி என்று நம்ம சொல்ல வேண்டும். ஒரு நாளும் அதற்கு அதை நம்ம முறுமுறுக்க கூடாது இல்லையா. கர்த்தர் எனக்கு இந்த பாடுகள் வழியாக சில பாடங்களையும் சில நம்பிக்கை எனக்கு உண்டாக்கின்றார், கற்றுக் கொடுக்கின்றார், என்னை அவர் பலப்படுத்துகின்றார். அழுகின் பலத்தக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக மாற்றிக்கொள்கின்றோம் அல்லேலூயா. நம்ம அது நடக்கும்போது பலத்தின் மேல் பலமடைந்து ஒரு நாள் சீயோனிலே தேசனிலே காணப்படும். அந்த அழுகின் பலத்தக்க நம்ம உருவ நடக்கும் பொழுது பிறருடைய ஏளன பேச்சுகள், நிந்தியான பேச்சுகள் எல்லாத்தையும் அவமானத்தை சகித்து சகித்து நீங்க முன்னேறும் பொழுது உங்களை போல உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க அவங்க பிறரால் காயப்பட்டப்படும் பொழுது, பிறரால் அவமதிக்கப்படும் பொழுது, பிறரால் ஏளனப்பட்டப்படும் போது அப்படிப்பட்ட சூழ்நிலை உள்ளவங்களை பாட்டு நீ சோர்ந்து போகாத, என்னையும் ஒரு காலத்தை அப்படி பண்ணாங்க, ஆனால் நான் ஆண்டரை பற்றி கொண்டு நீயும் என்னை போல ஆண்டரை பற்றிக்கொள், அப்பொழுது கட்டவனை உயர்த்த என்று நீங்கள் சொல்றதுக்கு அது ஏதுவாகுமா இல்லையா. அப்பொழுது அந்த நபர் தொடப்பட்டு ரசிக்கப்பட்டு தேவனுக்குள் வந்து அந்த ஆத்மா உங்களுக்கு வரும் இல்லையா. அந்த ஆத்மா ஆண்டவர் அறியும் போது அதற்கான மகிமை உங்களுக்கு கிடைக்கும். நம்ம உபத்திரங்களை என்ன செய்ய வேண்டுமா, மேன்மை பாராட்ட வேண்டும். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தெய்வ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கப்படியால் அந்த நம்பிக்கை நம்மை ஒரு நாளுமே வெட்கப்படுத்தாது இல்லையா. தேவனுடைய அன்பு எப்படி ஊட்டப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவர் எப்போது அந்த பூமியில் வந்தாரோ அவர் நமக்குள்ளாக மகிமை நம்பிக்கை நமக்குள் இருக்கின்றார் இல்லையா. அவர் நமக்குள் இருக்கின்ற பிற்பாடு தேவனுடைய அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டு இருக்கிறது. அந்த அன்பு அந்த நம்பிக்கை ஒரு நாள் நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றியும் நாம் பலன் அற்றவராக இருக்கும் போதே குறித்த காலத்திலே கிறிஸ்து அக்கிரமக்காரக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறுத்ததினாலே தேவன் நம்மேல் வைத்து தமது அன்பை விளங்க பண்ணினார் இல்லையா. அவர் தன்னுடைய ஒரே பிறன குமாரன இயேசு கிறிஸ்து நமக்காக பலியிட ஒப்புக்கொட்ட நிமித்தம் தன்னுடைய அன்பை நம்ம மேல, இந்த மனு குலத்தின் மேல, இந்த உலகத்தின் மேல, உலகத்தில் உள்ள எல்லா மக்கள் மேல உள்ள அன்பை கடவுள் வெளிப்படுத்தினார் இல்லையா. அதே போல அவருடைய அன்பு நமக்குள் ஊற்றப்பட்டு இருக்கிறது. அவரே வந்து நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அவருடைய அன்பு நம்முடைய இருதயங்களை நிறைந்திருக்குது, அது ஊற்றப்பட்டு இருக்குது. அந்த அன்பு நம்மளை ஒரு நாளுமே எடுக்கப்படாது அல்லேலூயா. நாம் வந்து பாவிகளாக இருந்தோம், பலனற்று போய் இருந்தோம், பாவத்தை மேற்கொள்ளாம ஆணுடைய கட்டளைக்கு மீறி நியாயப்பிரமாணத்தை நடந்து மீறி நடந்து கற்பனை மீறி நடந்து அப்படிப்பட்ட இருக்கும் பொழுது அந்த வேலையிலே நம்ம பாவில இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்தார் இல்லையா. அவர் யாருக்காக வரங்களை பெற்றுக்கொண்டார், துரோகிகளுக்காகவும் நன்றி அறிவு இல்லாதவர்களுக்காக அக்கிரமக்காரக்காக அவர் வரங்களை பெற்றுக்கொண்டார் இல்லையா. நாம் நீதிமன்றங்களாக இருக்கும்போது மாத்திரமல்ல, நாம் நல்ல பிள்ளைகளாக உத்தமமாக நேர்மையாக நேர்மையாக வாழும் பொழுது மாத்திரமல்ல, நம்ம அக்கிரமக்காராக வாழும் அந்த வேலையிலே தேவன் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். நீதிமனுக்காக ஒருவேளை யாருனாலும் மறிக்க துணிவாங்க. ஒருவன் நல்லது பின்னால் அவனுக்காக நான் உனக்கு உயிரை கொடுப்பேன் என்று சொல்லுவாங்க ஒரு நல்லவனுக்காக. ஆனால் குடிகாரனுக்காக, கொலைகாரனுக்காக, விபச்சாரனுக்காக நம்ம அப்படிப்பட்டவனுக்காக யாருமே மறிக்க துணிய மாட்டாங்க அல்லேலூயா. அப்படிப்பட்ட பாவத்தில் இருந்து பாவத்தில் ஒளியான சேற்றில் வாழ்ந்த நாமளை அக்கிரமமான அந்த ஒளியான சேற்றில் உழன்று நமக்காக கிறிஸ்து மரித்தார் அல்லேலூயா. நாம் பாவிகளா இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மறுத்ததினாலே தேவனுடைய அன்பு நம்ம மேலே எவ்வளவு அன்பு வைத்தான் என்று விளங்க பண்ணுகிறார் அல்லேலூயா. நல்லா படிக்க ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் பிடிக்கும். அதே போல தன்னுடைய பேச்சுக்கு கீழ்ப்பிடிக்கிற பிள்ளைங்களை தான் பெற்றோருக்கு பிடிக்கும். அப்படிப்பட்ட பிள்ளைங்க மேல எப்பொழுதுமே ஒரு ஸ்பெஷல் கேர் கொடுப்பாங்க. தன்னுடைய வார்த்தைக்கு உடனே கடைக்கு போ, இந்த வேலை செய், அப்பாக்கு இதை செய், அம்மாக்கு இதை செய் என்று ஒரு பிள்ளைய அம்மா அப்பா சொல்லும் போது எனக்கு எந்த பிள்ளை உடனே கீழ்ப்படிஞ்ச கடைக்கு போதோ, அம்மா சொன்ன வேலையை செய்தோ அந்த பிள்ளையை பிடிக்கும். ஆனா அது போக நீ வேலை செய்யன்னு சொல்லும்போது வீணாக செல்போன் பார்த்துக்கொண்டு நான் இப்ப செய்யறேன் என்று அவங்க அப்புறம் செய்யறேன் என்று செய்யாம இருக்கிற பிள்ளைய வந்து கண்டிப்பாக தகப்பன் தாய்க்கும் அத்தனையா பிடிக்கும். அதே போல ஆனாலும் இயேசுவா வந்து தன்னுடைய கற்பனை மீறின, தன்னுடைய கட்டளை மீறின, அப்படிப்பட்ட அவர் சொல்வதை வார்த்தை கேட்காம கீழ்ப்படியாம உள்ள அந்த பிள்ளைங்களையும் நேசித்தார் அல்லேலூயா. கிறிஸ்து எல்லாருக்காகவும் மரித்தார் அல்லேலூயா.
பூமியில உண்டான எல்லாருக்காகவும் அவர் அனாதி காலம் முதல் வாழ்ந்த எல்லாருக்காகவும் சிலுவையில மதிக்கு பின்னாடி வருகின்ற பிள்ளைக்கு அவர் மரித்தார். எல்லா அக்கிரமக்காரருக்காக எல்லா கொலைகாரருக்காக அவர் மரித்தார். இல்லையா? அதனால் நம்ம மேல் உள்ள தம்முடைய அன்பை அவர் விளங்க பண்ணினார். எப்படிப்பட்ட நல்லதை நாம் ஆராதிக்கின்றோம். இல்லையா? இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமன்றங்கள் ஆக்கப்பட்டு இருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாவே. ஹல்லேலூயா. நாமுடைய ரத்தத்தினால் கிறிஸ்து நமக்காக தன்னுடைய கடைசி ரத்தத்தையும் சிந்தினார். அவர் நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் அடிக்கப்படார், நம்முடைய மீறல்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்படார். நமக்கு சமாதானத்தை உண்டு ஆக்கினை, நமக்கு வர வேண்டிய தண்டனையை அவர் தீட்டார். இல்லையா? நியாயப்பிரமாண சாபத்துக்கு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் எந்த கட்டளை மீறினால் அதுக்கு உடனே தண்டனை உண்டு. அந்த தண்டனை நம்மேல் சுமருகின்ற அந்த தண்டனை கீழ்ப்படியான போன பாவங்கள், அக்கிரமம் செய்த பாவங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படாமல் செவி கொடுக்காமல் அவர் செய்யாது என்று சொன்ன கருத்தை நாம் செய்தோம். அவர் செல்லாது என்று சொன்ன காரியங்களை நம்ம சென்றோம். அதை எதையும் பார்க்காது என்று சொன்ன கருத்தை நம்ம பார்த்தோம். எதையும் கேட்காது, இதெல்லாம் நீ கேட்கக்கூடாது என்று சொன்ன கருத்தில் நம்ம கேட்டோம். அப்படிப்பட்ட பாவத்தில் வாழ்ந்த அப்படிப்பட்ட சூழ்நிலையும் தேவன் தன்னுடைய அன்பை விளங்க பண்ணார். அல்லேலூயா. அவர் ரத்தத்தினால் நம்ம நீதிமானாய் மாற்றினார். அல்லேலூயா. தேவனுடைய இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் நாம் நீதிமன்றங்கள் ஆக்கப்பட்டு இருக்க கோபாக்கனைக்கு நீங்களாக அவரால் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். அல்லேலூயா. அவருடைய ரத்தம் எப்படி நம்மை சுத்தமாக மாற்றினதோ அந்த கோபாக்கனை, அந்த மரண ஆக்கினை, பாவம் செய்த எவனும் மரிப்பான் சாவான் என்று சொல்லப்பட்டபடி அந்த பாவத்துக்கு, அந்த மரணத்துக்கு கர்த்தர் நம்மை நீங்களாக மாற்ற அவரால் நம்ம ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். அல்லேலூயா. ரத்தத்தால் நம்ம பிழைச்சோம் என்றால் அதே ரத்தத்தால் நம்ம நிச்சயமா ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து வாழ்ந்து மரித்து எழுந்து 2000 ஆண்டுக்கு மேல ஆன இந்த பிற்பாடு இந்த நாளிலும் எப்பேற்பட்ட கொலைக்காரர்களும் கொள்ளைக்காரர்களும் எப்பேற்பட்ட திருடரும் உதாசீனரும் ஆண்டவரே ரத்தத்தால் எனக்கு கழுவுங்க என்று சொல்லும்போது அவங்களுடைய எல்லா பாவ சுபாவத்தை ஆண்டவர் மாற்றி அவங்கள புதிய சிருஷ்டியாக மாற்றி கிறிஸ்துக்கள் ஒருவன் வரும்போது புதிய சிருஷ்டியாக மாறின பழைய எல்லா காரியங்களும் ஒளிந்து போய் என்ற வார்த்தையின்படி ரத்தத்தால் கொல்லப்பட்டு எல்லா கோபாக்களையும் கர்த்தர் அவனை ரட்சிக்கின்றார். இல்லையா? அவனுடைய எல்லா பாவங்களையும் அவர் முதுகுக்கு முன்னாக இருந்தபடின்றார். எவனுடைய பாவத்தை கட்ட என்ன இருக்கின்றோ அவன் பாக்கியவான், எவனுடைய மீதல் மன்னிக்கப்படுது அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நாம் எதிலே பாக்கியவான்கள்? நம்முடைய பாவத்தை ஆண்டவர் என்னல நம்ம ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு செல்லும் போது ஆண்டவரே இந்த நாளில் நான் செய்த ஒவ்வொன்றையும் அறிந்து அறியாமலும் தெரிந்து அறியாமலும் என் சிந்தனால என் வாயால் நான் செய்த பாவங்களை மன்னி என்று நம்ம இரவு படுக்கைக்கு செல்லும் போது ஜெபிக்கும் பொழுது அந்தந்த நாள் பண்ண பாவங்களை கத்த தன்னுடைய ரத்தத்தால் கழுவி அந்த நாளை புதிய சிருஷ்டியாக மாற்றி காலையில் எழும்பும்போது ஒரு புதிய சிருஷ்டியாக அவர் என்னை காலைதோறும் அவர் என்னை எழுப்பிறார். அல்லேலூயா. காலையில் புதிய கிருபை கொடுக்கின்றார். அப்போ அந்தந்த நாளுக்கு ஒரு கிருபை கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நம்ம சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது அந்தந்த நாளுக்கு கிருபை கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கும். நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருப்போம். அல்லேலூயா. தேவனுக்குள்ள புதிய மனுஷனாக உருவாகி கொண்டே இருப்போம். நம்ம பலத்து மேல் பலம் அடைந்து கொண்டே இருப்போம். ஒவ்வொரு நாளும் மகிமை மேல் மகிமை அடைந்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. நாம் அவராலே நம்ம நிதிமனை மாற்றப்படுவது நிச்சயம் உண்டு. அது நிச்சயமானால் அதே போல் அவராலே நம்ம எல்லா விதமான ஆக்கினை தீர்ப்புக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கப்படும், விளையாக்கப்படும் என்று அதிக நிச்சயம். அல்லேலூயா. நாம் தேவனுக்கு சத்துக்களாக இருக்கையில் அவருடைய குமாரின் மரணத்தினாலே அல்லேலூயா. நாம் தேவனுக்கு சத்துக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. நாம் தேவனுக்கு சத்துக்களாய் எப்பொழுது இருந்தும் தேவனை அறியாத பொழுது அஞ்ஞானிகள் போல உலகத்தினுடைய இச்சைகளுக்கும் வழிபாடுகளுக்கும் நாம் அதற்கு அடிமையாகி சீக்கொண்டு அவங்களோடு கூட அந்த ஒளியான சேற்றில் என்ன செஞ்சோம்? வாழ்ந்து கொண்டு இருந்தோம். அல்லேலூயா. அந்த வேளையிலே நாம் தேவனுக்கு சத்துக்களாக அந்நியராக, உடன்படிக்கைக்கு அந்நியராக, காணியாட்சிக்கு புறம்பாக, தேவன் அற்று
நம்ம ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஒரு எதிர்காலமே இல்லாமல் எல்லாம் வாக்குறதுக்கு நம்ம அந்நியராக இந்த பூமியில் வாழ்ந்தோம். அந்த வேளையிலே தேவன் நம்மை தேடி வந்து தம்முடைய குமாரனை சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு அவரை போல நம்ம மாறி அவரை போல நீதிமயம் மாறி அவரை போல மகிமைப்பட்டு அவரை போல பல எல்லா காரியங்களை சுதந்திரிக்க அவர் நம்மை அறிந்தார், அவர் நம்மை தெரிந்து கொண்டார், அவர் நம்மை முன் குறித்தார். அல்லேலூயா. அவருடைய குமாரின் சாயலுக்கு ஒப்பாக அவருடைய குமாரின் மரணத்தினாலே அவருடனே கூட ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனால் நம்ம என்ன செய்வோம்? ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். அல்லேலூயா. நாம் எப்படி ஆண்டுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்டு நமக்கு வருகின்ற எல்லா சாபத்துக்கும் நமக்கு வருகின்ற எல்லா தண்டனைக்கும் நம்ம விடுதலை செய்யப்பட்டோமோ அதே போல அது எவ்வளவு நிச்சயம். அதே போல நம்ம ஆண்டு அந்த அறியாத வேளையில அவர் நம்மை தேடி வந்து அவர் நம்ம முன்னறிந்து முன் குறித்து அவர் நம்மை அழைத்து நம்மை தெரிந்து கொண்டு நம்ம நிதியவனை மாற்றி நம்மை மகிமைப்படுத்தினாரோ அதே போல அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே நாம் இயேசு கிறிஸ்துவ கூட பாடுகள் படும்போது அழகே அதே போல அவருடைய மரணத்தின் சாயலில் நம்ம இணைக்கப்படும் போது ஞானஸ்தானத்தின் மூலமாக நம்ம அந்த நீருக்குள் மூழும் போது நம்ம பழைய பாவ மனுஷன் மரித்து போகின்றார். நாம் நீரிட்டு வெளியே வரும்போது புதிய மனுஷனாக நாம் எழும்புகின்றோம். அதே போல எப்படி இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாரோ அதே போல நாமளும் அந்த ஞானஸ்தானம் அதே போல ஒப்பனையாக அதே மாதிரி நானும் என்னை வந்து இப்படிப்பட்ட மரணத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கின்ற நம்ம தண்ணீரில் மூழ்கி எந்திக்கின்றோம். குமாரனுடைய மரணத்தினாலே நம்ம அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நம்முடைய அவருடைய ஜீவனால் அல்லேலூயா. அந்த தண்ணீரிலிருந்து எழும்புகிறது. நான் மறிச்சிட்டேன், என் ஜீவன் கிறிஸ்துவோடு கூட மறித்து விட்டது. ஆனால் திரும்ப எழுந்திருக்கும் போது எனக்குள் யார் ஜீவன் இருந்தது? கிறிஸ்துவே என்னுடைய ஜீவன், சாவு என்னுடைய ஆதாயம். அல்லேலூயா. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கின்றார். அல்லேலூயா. நான் அவருடைய ஜீவனால் ரட்சிக்கப்படுவேன். அல்லேலூயா. இந்த பூமியில உள்ள காரியங்களை மேற்கொள்ள பிசாசை மேற்கொள்ள பாவத்தை உலக மாமிச பிசாசு அவர் மேற்கொண்டு ஜெயித்தார். அதே போல அவருடைய ஜீவன் எனக்குள் வரும்போது கிறிஸ்துவின் ஜீவனாலே நான் அதில் எல்லாவற்றையும் வந்து ரட்சிக்கப்படுவேன். அது எல்லாவற்றையும் நான் மேற்கொள்வேன், அதையெல்லாம் நான் ஜெயம் பெறுவேன். அல்லேலூயா. அவர் ஜெயித்து இன்றைக்கு பிதாவுடைய வலது வாசலை வீட்டுக்கு போல நானும் வீட்டிருப்பேன். அல்லேலூயா. இதுதான் அந்த நம்பிக்கை. அல்லேலூயா. நாம் அப்படி சொல்ல வேண்டும். எப்படி அவர் ஜெயித்தாரோ நானும் ஜெயிப்பேன். நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயம். அல்லேலூயா. யாரெல்லாம் நீங்க ஜெயிக்கிறீங்களோ ஜெயம் கொள்ளுகிறேன் எல்லாத்தையுமே சுதந்திரிப்பான். கிறிஸ்து எப்படி ஜெயித்தாரோ அதே போல் நானும் ஜெயிப்பேன் என்பது அதிக நிச்சயம். சொல்லுங்க ஒவ்வொரு நாளும், கிறிஸ்து ஜெயித்தா நானும் இந்த உலகத்தை ஜெயிப்பேன். அல்லேலூயா. அவர் ஜெயித்து இன்றைக்கு பல்லவராட்சி சுதந்திரத்து வானோர் பூதலத்தோர் எல்லாருடைய முழங்களும் முடங்கும்படியாக ஒரு புது நாமத்தை மேலான நாமத்தை பிதாயதை அவருக்கு கொடுத்தார். அதே போல நாமும் இந்த உலகத்தை ஜெயிக்கும் பொழுது உலகத்தை மாமிசத்தை பிசாசை ஜெயிக்கும் பொழுது அல்லேலூயா எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பெரியோர் கொத்த நாமத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். நம்முடைய பெயர்கள் புதிய பெயர்கள் நமக்கு கொடுக்கப்படும். அதே போல நம்முடைய நெற்றிகளிலே பிதாவுடைய நாமம், புதிய நாமம், இயேசு கிறிஸ்து நாமம், ஆவியான நாமம், நம்முடைய புதிய பெயர் எல்லாம் நம்ம நெற்றியில் எழுதப்படும். நமக்கு வெண்குறிக்கல் நம்முடைய பெயர் எழுதப்பட்டு பொறிக்கப்பட்டு நமக்கு அந்த கட்டிடம் கொடுக்கப்படும். இன்றைக்கு மிகப்பெரிய உயர் அரசு பதவியில் உள்ளவங்க, மிகப்பெரிய அரசு அதிகாரிகள், மிகப்பெரிய பதவியில் உள்ளவங்களுக்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு வெளியே ஒரு நேம் பிளேட் போட்டு சில்வரில் அப்படியே பெரிய எந்த அளவுக்கு அவங்க பெரிய பதவி இருக்காங்களோ அந்த அளவுக்கு தக்கதாக அவங்களுடைய அந்த நேம் பிளேட் சைஸ் மாறும். அதே போல் பலோக ராஜ்யத்திலே நம்முடைய பெயர் போட்டு குறிக்கல்ல நம்முடைய பெயர் பதிக்கப்பட்டு அல்லேலூயா அது என்றும் சாட்சி பகிர்ந்து கொண்டே இருக்கும். இந்த மகன் இந்த மகள் கிறிஸ்துக்காக உலகத்தை இப்படிப்பட்ட பாடுகள் சகித்தால், இப்படி வாழ்க்கை வாழ்ந்தால், அவள் உலகத்தை ஜெயித்தால், அவள் பிசாசை ஜெயித்தால், அதனால் அவளுக்கு இது கொடுக்கப்படுகிறது என்று அந்த பெயர் பலகை நமக்கு சாட்சி பகிர்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. என்னை கனம் பண்ணுகிறேன், நான் கனம் பண்ணுகிறேன். அப்படிப்பட்ட கனம் பலவத்தில் நமக்கு உண்டாயிருக்கும். அது வெளிப்படையாக சொல்லப்படவில்லை. அல்லேலூயா. அநேக கணங்கள் அநேக மகிமைகள் இந்த பூமியில ஓட்டத்தை முடித்து பலவத்தை சென்ற அநேகர் தேவனோடு கூட இணைந்து அவங்கள ஏஞ்சல்ஸ் வெல்கம் பண்ற அவங்க ஆண்டரோடு கூட இணைந்து சந்தோஷமா அந்த பூமியில அவங்களுக்கு எதெல்லாம் கிடைக்கவில்லையோ அதை அங்கு சென்று அவங்க அனுபவிக்கிற பல முறை ஆவிலே கர்த்தர் எனக்கு காண்பித்தார். அல்லேலூயா. அவங்க ஓட்டத்தை சிறப்பாக முடிச்சவங்க அவங்களை எப்படி அவங்கெல்லாம்
எல்லாம் சேர்ந்து கனம் பண்றாங்க. கர்த்தர் அவங்களுக்கு எப்படிப்பட்ட மேலான ஸ்தலத்துல கொண்டு செல்கின்றார். அல்லேலூயா. யாரும் செல்லாத அநேக ஸ்தலங்கள்ல, இந்த பூமியில உடுத்தாத அநேக ஆடைகள், அநேக விலையுந்த ஆடைகள், அநேக விலையுந்த கற்கள், அந்த கற்கள் பதித்த ஆடைகள், ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனுக்குள்ள வாழ்ந்த வாழ்க்கையின்படி தேவனோடு நம்ம நெருங்க நெருங்க எந்த அளவுக்கு நம்ம தேவனோடு நெருங்குகின்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு மகிமையில் கூடும். வெறும் சாதாரண இப்படி பாடி துதிக்க மாத்திரமல்ல, அங்க அநேக சந்தோஷமான இடங்கள் உண்டு. நம்ம சந்தோஷமா வாழ, பாட, துதிக்க நம்ம எப்படினாலும் வாழலாம். ஹல்லேலூயா. தேவனோடு கூட நம்ம வாழ போயிட்டோம். தேவன் இருக்கிற இடத்துல, அந்த பரிசுத்தமான இடத்துல அவரை போல் நம்ம வாழ போயிட்டோம். தேவதூதர்களை போல நம்ம வாழும். ஹல்லேலூயா. அநேக உயர்ந்த ஆடைகள் உண்டு, மகிமையின் ஆடைகள் உண்டு, ஜீவ ஆடைகள் உண்டு. ஹல்லேலூயா. நம்ம இங்கு எந்த வாழ்க்கை வாழ்ந்தோமோ அதுக்கு தக்கதாக, அவனவனுக்கு இருக்கத்தக்கதாக கர்த்தர் அளிக்கும் அநேகம் அங்கு இருக்கிறது. அல்லேலூயா. பூமியை அவர் சொன்னாரு, வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி. அப்படியானால் நான் தங்குகிற ஆலயம் அது எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட ஸ்தலத்தில் நான் தங்குவேன். பூமி எதுவும் என்னுடைய கால் வைக்கிற இடம் தான். இந்த பூமி, இவ்வளோ பெரிய பூமி, இத்தனை 7 கண்டங்கள் உண்டு, எத்தனையோ கடல்கள் உண்டு. அந்த கடல்கள் பார்த்தாலே நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக்கும். அதே போல மலைகள் பார்க்கும்போது எத்தனையோ மிகப்பெரிய பெரிய மலைகள் உண்டு. அந்த மலைகளை அவர் தன்னுடைய தராசு கொள்கையை தூக்கின்றார். அந்த மலைகளை தன்னுடைய அவர் விரலை வைத்து தொடுகின்றார். அந்த மலையை பார்த்து அவர் பார்க்கும்போது அந்த மலைகள் கரைந்து போகிறது. தேவனுடைய பிரசன்னத்தினால் யோர்தான் நதி ஆட்டுக்கட்டைகள் துள்ளுகிறது. ஹல்லேலூயா என்று வேதம் சொல்லுகிறது. அத்தனை பெரியவர், அத்தனை வல்லவர் அவர். இந்த பூமியை தன்னுடைய பாதப்படி வெறும் நான் கால் வைக்கிற இடம் சொன்னாரு. அப்ப அவர் வாழ்ற இடம் அது எப்பேற்பட்ட இடம் இல்லையா. அது எப்பேற்பட்ட பறந்து விரிந்த இடம். அதுக்கு முடிவே கிடையாது, ஆரம்ப முடிவு என்று கிடையாது. அப்பேற்பட்ட நம்ம கண்ணுக்கு, நம்முடைய கண்ணுக்கும் சிந்தைக்கும் அப்பாற்பட்ட உலகம் உண்டு. அந்த உலகத்துல கத்தவங்களை ஆளுகை செய்கின்றதாக அதிகாரிகளாக வைப்பார். அல்லேலூயா. நீங்கள் அதை எல்லாம் சுதந்திரிக்க கத்தவங்களுக்கு கிருபை கொடுத்தார். இயேசு நடத்தினால இப்படிப்பட்ட கிருபையில நம்ம இணைஞ்சோம். அல்லேலூயா. அது நம்ம கொடுத்த மிகப்பெரிய கிருபை. அல்லேலூயா. அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொண்டு அதுல நம்ம என்ன பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. அவர் நமக்கு கொடுத்தார். அவர் நமக்கு அவருடைய ரத்தத்தினால் நாம் இதயமாய் மாற்றப்படும். அதே போல அவருடைய ரத்தத்தினால், அவருடைய ஜீவனாலே நாம் ரட்சிக்கப்படும் என்று ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்து சந்தோஷமாக வாழும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் வரும்போது, போராட்டம் வரும்போது, நிந்தைகள், நெருக்கம், கண்ணீர் வரும்போது நம்ம சொல்ல வேண்டும், கர்த்தர் எனக்குள் இருக்க கர்த்தர் ஜீவனால் நான் இதிலே ஜெயம் பெறுவேன். அல்லேலூயா. நான் அல்ல இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணது, நான் அல்ல, எனக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. மகிமையில ஆவியானவர் உங்களுக்குள்ளே தங்கியிருக்கின்றார். அவங்க உங்களை தூஷிக்கும் போது உங்களை தூஷிக்கல, உங்களுக்குள்ள உள்ள அவரை தூஷிக்கிறாங்க. உங்களாலே மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் அவங்களால் தூஷிக்கப்பட்டாலும் உங்க மூலமாக என்ன செய்றார், மகிமைப்படுகின்றார். அல்லேலூயா. அதே போல ஒவ்வொரு பிரச்சனைகளும் நான் ஃபேஸ் பண்ணல, எனக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஃபேஸ் பண்ணார். அப்ப அவர் தான் அந்த பிரச்சனையை முடிப்பார். அல்லேலூயா. எனக்கு வல்லமை கிடையாது, எனக்குள் உள்ள அவருடைய ஜீவனால் நான் இதை ஜெயிப்பேன். சொல்லுங்க, எனக்குள் உள்ள அவருடைய ஜீவனால் நான் இதை ஜெயிப்பேன் என்று விசுவாச வார்த்தை முழக்கம் செய்யுங்கள், விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்கள். அல்லேலூயா. நான் உலகத்தை ஜெயிப்பேன், நான் உலகத்தை சுதந்திரிப்பேன், நான் எனக்கென்று நியமிக்கப்பட்ட பரலோகராட்சி சுதந்திரிப்பேன் என்ற வார்த்தை விசுவாசிங்க, அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் ஒவ்வொரு ஆசிரியப்பார்கள். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ஜெயிப்போமா. பிதாவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, உடைய இரத்தத்தாலே நாங்கள் நீதிமானாகப்பட்டிருக்க, அவருடைய ஜீவனாலே நாங்கள் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் என்று எழுதியிருக்கிறபடி அப்பா, உம்முடைய ஜீவன் எங்களுக்குள்ள இருக்கிறதப்பா. இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய ஜீவனால் நாங்கள் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். ஆமேன் சொல்லுங்க. அவருடைய ஜீவனால் நாங்கள் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு சரீரத்திலும் இறங்கட்டும். இயேசுவின் ஜீவன், கிறிஸ்துவின் ஜீவன் ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ள இறங்கட்டும். வியாதியிலிருந்து ஒரு ரட்சிப்பு உண்டாகட்டும், தரித்திரத்திலிருந்து ஒரு ரட்சிப்பு உண்டாகட்டும், பாவத்திலிருந்து ஒரு ரட்சிப்பு உண்டாகட்டும். அப்பா, எந்தெந்த கடன்ல இருந்து ரட்சிப்பு உண்டாகட்டும். ஜீவ நதி ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள பாயட்டும், ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரத்துல பாயட்டும். மகிமை இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். மகிமையினால் நிரப்புங்கப்பா, கனத்தினால் நிரப்புங்கப்பா. அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சமூகத்தின் நன்மையினால் நிரப்புங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு சரீரத்துல ஒவ்வொரு உள் உறுப்புகளுக்குள்ள பாயட்டும். ஜீவநதி பாயட்டும். எல்லாம் புதுசாகட்டும், எல்லாம் புதுசாகட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமீன். ஹல்லேலூயா. God bless you all.